أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த ஒற்றைப்படையான நாட்கள்ல அதுலயும் ரமலானுடைய இறுதி பத்துல அல்லாஹுடைய வேதத்தை சிந்திப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு ஒன்று கூட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், எங்களிலிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இதில் எங்களுடைய அறியாமையில் எது தவறுகள் வந்தால் நீ அதை மன்னித்து எங்களுக்கு திருத்தத்தை கொடுத்து அழகான முறையில் அமல் செய்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், அதை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கு நிறைவான கூலியும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நம்ம ததப்புர் குர்ஆனை பத்தி பார்த்து வர்றோம். ததப்புர் குர்ஆன்னா என்ன அப்படிங்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன், அது எப்படி பண்ணணுங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுல நம்ம சூரா ஃபாத்திஹாவுல எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறத பத்தி நேற்று ஃபுல்லா பார்த்தோம். இன்னைக்கு அந்த கேள்விகள் நம்ம என்னெல்லாம் கேட்டோங்கிறத குயிக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ குரானை நம்ம எப்படி ஆராயணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு 3 கொஸ்டினை வச்சோம். இந்த 3 கொஸ்டினை கேட்டா நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் அது காமனா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரான் வசனத்தை நம்ம ஓதுன பின்னாடி பின்வரும் கேள்விகளை கேட்கணும். அல்லாஹ் இந்த குரான் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடிருக்கான், அது மட்டும் இல்லாம அல்லாஹ் என்ன செய்யுமாறு இந்த குரான் வசனத்துல கட்டளையிட்டு இருக்கான், இந்த குரான் வசனத்தை நான் எப்படி என்னோட வாழ்க்கையில எடுத்து நடத்துறது இப்படிங்கிற இந்த மாதிரி கேள்வியை நம்ம கேட்கணும் ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹாவை நம்ம நேத்து ஓதி அதோடைய அர்த்தங்களை பார்த்தோம். உங்களோட ரிமைண்டருக்காக அது திரும்பவும் இங்க இருக்குது. ஸோ இப்ப நேத்து நான் கேட்டேன், இந்த வசனங்களை படிக்கும் போது சூரா ஃபாத்திஹால இருக்க இந்த வசனங்களை படிக்கும் போது என்ன கேள்வியெல்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கும் போது, இந்த சூரா ஏன் பிஸ்மில்லா நான் அல்லாவோட பெயரை கொண்டு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீமை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மறுமை நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றான். ஏன் சூரா ஃபாத்திஹாங்கிறது முதல் சூறாவா குரான்ல இடம் பிடிச்சிருக்குது, அல்லாவின் பெயர்கள் ஏன் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன, ஏன் இந்த வரிசையில அல்லாவுடைய பெயர் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம். தீர்ப்பு நாளை பற்றி ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுறான், நேர்வழின்னா என்ன, வழி தவறுதல்னா என்ன, இதெல்லாம் நேத்து நீங்க சொன்ன கேள்விகள் தான். அதை இன்னைக்கு டைப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் நேர்வழிக்கான நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அப்படின்னு ஏன் நம்ம துவா செய்யணும் நேர்வழிக்காக. அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழி என்ன, அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க, நெறி தவறியவர்கள் வழி என்ன, அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சூரா ஃபாத்திஹால இருந்து நம்ம கேட்ட கேள்விகள். இப்ப இந்த கேள்விகள்ல இருந்து கலெக்ட் பண்ண அதாவது என்னென்னலாம் ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளா சிந்திக்கிறதுக்காக எழுதியிருக்கிற ஒரு விஷயங்கள் தான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னா, ஏத முதல் சூறாவா வந்துச்சு, அல்லாவோட பேர்கள் அல்லாஹ் சூரா ஃபாத்திஹால நிறைய பேர்கள் சொல்லியிருக்கான். என்னென்ன பேர்லாம் சூரா ஃபாத்திஹால அல்லாவுடைய பேர்கள் இருக்குது. பிஸ்மில்லால இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா பிஸ்மில்லா அப்படின்ட்டு அல்லாவோட பேர் இருக்கு, அல்லாங்கிற ஒரு பேர் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற பேர் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப் இருக்குது. மாலிகி யௌமித்தீன், மாலிக் அப்படிங்கிற அல்லாவோட பேர் இருக்கு. சோ மொத்தம் எத்தனை பேர் இருக்குது, அல்லாஹ், ரஹ்மான், அர் ரஹீம், அதுக்கப்புறம் ரப், அதுக்கப்புறம் மாலிக், 5 பேர் இருக்கா. சோ இப்ப அல்லாவுடைய பேர்கள், அந்த பேர்களை பற்றி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் துவா, இந்த சூறா துவாவா அல்லாஹ் இறக்கியிருக்கான். அப்ப அந்த துவாவை ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஏகத்துவை கொள்கை, ஏகத்துவம்னா ஒன்னஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தவன் தான் அப்படிங்கறத இந்த சூறால நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதும், நேர்வழினா என்ன, வழி தவறியவர்கள்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுதானே நம்ம கேட்ட கேள்வி. இதுக்கு இப்ப நமக்கு என்ன கேள்வியை கேட்டோம், அதுக்கு இப்ப ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பார்ப்போம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்டோம். பார்த்துட்டு வர சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் யாரெல்லாம் கொஸ்டினுக்கு இதுக்கு என்னென்ன இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினும் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணது இல்லையா.
இப்ப இதுக்கு யாரெல்லாம் நீங்க கொஸ்டின் பார்த்துட்டு வந்தீங்க? நான் போய் கூகுள்ல இதை சர்ச் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிச்சு எப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க? ப்ளீஸ் நாம தேடி நாம எழுதி நம்ம அதை அதுக்காக சிரமப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அது நிச்சயமா நமக்கு மறக்காது. ஏன்னா நம்ம போய் உக்காந்து குறுக்கு வலிக்க இடுப்பு வலிக்க தேடி கண்டுபிடிச்சு அலமோதி பார்த்தோம் இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா? நான் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை எடுத்துட்டு யார் இதை எடுத்து இங்க போட்டா? இது எங்கேயுமே கிடைக்காது தெரியுமா? நான் எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கிட்டு வந்துச்சு, இது யார் எடுத்து இங்க வச்சா அப்பெல்லாம் சொல்லுவோம்ல. ஏன்னா அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளவு டைம், அவ்வளவு எஃபர்ட், அதுல ஒரு கஷ்டம் புரியும். சொல்லுங்க. அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்றாங்க. இவங்ககிட்ட கேட்டப்ப இவங்க சொன்னாங்க, எனக்கு விளக்கம் சொன்னாங்க. ஹதீஸ்ல கேட்டேன், என்ன சொன்னீங்க வீட்டுல சொன்னாங்க கேட்டாங்க. அர் ரஹ்மான்டாக்கா அது எல்லாம் எல்லா அவன் படைச்ச உயிர்களுக்கு அனைத்தையும் அவன் அன்பு சொல்றதுதான் அர் ரஹ்மான். அர் ரஹீமுக்கு மறுமையில இஸ்லாமானவங்க மட்டும் அதுல அவன் கருணை காட்டுவது, அதுல மீனிங் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அல்லாஹு அக்பர், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பேபிமா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சாரா. மாலிகி யௌமித்தீன் சொல்லி நான் கேட்டிருந்தேன் பாருங்க, இறுதி தீர்ப்பு நாளினோட அதிபதின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கானே, ஏன் மத்த எல்லாத்துக்கும் அதிபதி அவன் தானே, எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அத பத்தி நான் சிந்திக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பார்த்ததுக்கு இப்ப தீர்ப்பு நாள்லதான் நமக்கு எல்லாமே கடைசி நாள், உலகத்தோட வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படிங்கும் போகும்போது அன்னைக்கு மட்டும்தான். அப்படிங்கும்போது அல்லாஹ் வானத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே அந்த டைம்ல சுருட்டிடுவான், வானத்தை சுருட்டிடுவான், பூமியை எல்லாம் சுருட்டிடுவான் அப்படிங்கும் போகும்போது ஒருவேளை அதனால அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கானோ என்னவோ, அன்னைக்குதான் நம்ம கடைசி நாள் அப்படிங்கிறக்கா அதை இந்த இடத்துல விரிவா சொல்லாம அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுமா. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்கலாமா இல்லையான்னு மட்டும் நீங்களும் ரூபியா அவங்களும் சொல்லுங்க. என்ன தோணுச்சுன்னா, இப்ப நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கும்போது அல்லாஹ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு நபியை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூறா இல்லாத தொழுகையே கிடையாது அப்படின்னு போகும்போது, ஏன் மத்த எல்லா சூறாலையும் நபியை பத்தி அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கும் போது இதுல மட்டும் ஏன் நபி அப்படிங்கிற ஒரு இதே வரல? இப்ப லாஸ்ட் வசனத்தை கூட இறக்கிருக்கலாம், வழியேடு இந்த வழித்தவருடைய வழி இல்ல, என்னுடைய தூதரோட வழி பின்பற்றுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருந்திருக்கலாமே, ஏன் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு. இப்ப ரீனோசம்மா, நீங்க என்ன பாத்துட்டு வந்தீங்க? நான் தப்சீட்ல பார்த்தேன், எங்களோட வாழ்வாதாரம் அல்ல ரஹீமா எங்களோட வாழ்க்கையில எப்படின்னு சொன்னா, எங்களை தன்னை வணங்குறதுக்கு எங்களோட உடல் உறுப்புகளை அழகா கொடுத்தது. மற்றது வாழ்க்கை வசதி வாழ்வாதாரம் எல்லாம் அல்லாதான தாரான். அப்ப அந்த அதுகள் அதான் எங்களோட ரஹ்மானா ரஹீமா இருக்கிறதுக்குரிய இதுன்னு சொல்லி நான் அந்த தப்சீட்ல பார்த்தா போல அந்த இதை கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மஹ்சுமா, நான் கேட்ட கேள்வி ஏன் இந்த சூறா அம்மா ஜுஸ்ல வரல, முன்னுக்கு போட்டிக்கிறானல்ல, அதோட இதுல எவ்வளவு துவாக்கள் இருக்குது, ஏன் இந்த துவா மட்டும் முன்னுக்காக்கி வச்சுக்கான் அப்படி. அதுல நான் அந்த உலமாக்கள் மூலமா அது விளங்கினதே மேலால பார்த்து வரல. இந்த சூறா பாத்தியா முழு குர்ஆனையும் சுருக்கமா உள்ளடக்குது. மத்தது இதை இறக்கியதும் அந்த ஷைத்தான் ஒப்பாரி வச்சு அதுதானாம். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லான சூறா இது. அது பின்னுக்கு வர வாய்ப்பே இல்லை, அது முன்னுக்குத்தான் வரணும். அதோட அதுல அழகான துவா இருக்குது, அல்லாஹ்வை புகழ்றதோட அழகான துவா இருக்குது. அதை நான் என்னைய பொறுத்தவரை எந்த இடத்துக்கு போனாலும் அந்த துவா கேட்க ஒரு கொஞ்சமான நேரம் இருந்தா நான் சுருக்க இந்த அல்ஹம்தத்தான் ஓதிக்கொள்வேன். ஏனென்றா நேரான வழியில நடத்துடு, அது பிறகு நீ யாருக்கு அருள் புரிஞ்சாயோ அவரோட வழி, அது வழி தவறுகளோட வழியும் இல்லை, உன்னோட கோபத்துக்குள்ளானவரோட வழியும் இல்லைன்னு அல்லாஹ் அதை சொல்றான். என்ன அப்ப அது நாங்க அந்த குர்ஆன்ல ஏன் முழு குர்ஆன் இது உள்ள அடக்குது என்றால், அதை நாங்க உள்ளுக்க போயிட்டு பார்த்தாதான் அது விளங்குது. யாருக்கு நேர்வழி கொடுத்திக்கிறான், யாருக்கு அல்லாஹ் கோபப்பட்டிக்கிறான், அப்ப அதை நாங்க எப்படி தவிர்த்து கொள்வது என்று சொல்லி அது எனக்கு அது முன்னுக்கு அந்த கேள்விக்கு எனக்கு விளங்கினது. இது பெரிய தகுதியுடைய சூறா உண்டு எல்லா சூறாக்களை விடையும் அப்படி என்று. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா மஹ்சுமா, மாஷா அல்லாஹ், அழகா சொன்னீங்க. பாப்போம். ஓகே, ஆஸ்கியா.
எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். ஃபாத்தியா சூரா வந்து நம்ம சமுதாயம், அதாவது இந்த நம்ம குரான்ல மட்டும் இந்த சூறா ஒரு ஸ்பெஷலான சூறா. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சமுதாயம், எந்த சமுதாயத்துக்கும் இந்த சூறா வரவே இல்லை. இவங்க முகமது சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த சூறா இறங்கினதுக்கு அப்புறம் இந்த சூறா அவன் கேட்டு ஷெய்தான் தலையில அடிச்சிட்டு போனான். அவனுக்கு அவ்வளவு லாஸான சூறா இது ரொம்ப பவரான சூறா. நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் 3 verses வந்து அல்லாஹ் புகழ்றது. நம்ம எப்போ துவா கேட்டாலும் அல்லாஹ் புகழ்ந்துட்டு, நம்ம எப்பவுமே நம்ம தேவைகளை வந்து நேர டைரக்டா கேட்காம அல்லாஹ் எப்பவுமே புகழ்ந்துட்டு அடுத்தது நம்ம கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான் நம்ம இந்த சூறால. ஓகே, மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ருபிமா, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. இப்ப இத வந்து நம்ம சிந்திக்கும் போது இதுல வந்து நிறைய ஆன்சர்ஸ் வரும். பல வகையான தஃப்சீர்ஸ் இருக்குது, பல வகையான சிந்தனைகள், பல வகையான உலமாக்கள்ட்ட இருந்து வேற வேற ஆங்கிள் இருக்குது. இது நான் தேடின வரைக்கும் எடுத்த ஒரு சில விஷயங்கள். இன்ஷால்லா நீங்களும் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் போய் தேடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை இன்ஷால்லா வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துப்போம். இப்ப ஏன் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா முதல் சூறாவா அல்லாஹ் இறக்கி வச்சிருக்க கூடும் அப்படின்னு பார்க்கும்போது, சூரா ஃபாத்திஹா அப்படின்னா மீனிங் வந்து தோற்றுவான், திறப்பான். ஃபாத்திஹாங்கிறது ஃபத்தஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. ஸோ நம்ம வந்து குரான் திறந்ததோட முதலா இருக்கணும் அப்படிங்கறனால அல்லாஹ் வந்து இந்த சூறாவை முதலா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாம நம்ம தொழுகையை தொடங்குறதுக்காக முதல்ல ஓதுறதுக்கான உள்ள சூறாவா இருக்கிறனாலையும் இது அல்லாஹ் முதல்ல வச்சிருக்கலாம். இன்னொன்னு, இது உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுது. ஏனெனில் குரான் இதனுடன் தொடங்குகிறது மற்றும் தொழுகையும் இதோட தொடங்குறது எப்படிங்கிறனால. இன்னொன்னு, குரான் முழுவதின் பொருளையும் கொண்டுள்ளதால் உம்முல் கிதாப் என்று அழைக்கப்படுது. ஸோ இது குரானுடைய முழு மீனிங்கையும் ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணி இருக்கிறனால அல்லாஹ் இந்த சூறாவை முதல்ல வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் ஆன்மா எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹ் தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஜபூரிலும் ஃபுர்கானிலும் இதை போன்ற ஒரு சூறாவை இறக்கவில்லை. நிச்சயமாக இது எனக்கு வழங்கப்பட்ட 7 திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரான்ல உள்ள மிக சிறந்த சூறா அப்படிங்கறனால அல்லாஹ் இத முதல் சூறாவா வச்சிருக்கலாம். யார் உம்முல் குரான ஃபாத்திஹாவை ஓதாம தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவரது தொழுகை முழுமையற்றதாகும். அப்ப இந்த சூறா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்தும் விதமா அல்லாஹ் இதை வந்து முதல் சூறாவை குரான்ல வச்சிருக்க கூடும். அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்களா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஏன் குரானுடைய தோற்றுவாயா, உம்முல் குரானா, ஆரம்பமா வருது அப்படின்னு சொல்றதுக்கு 1 2 3 4 5 6 விதமான கருத்துக்கள் எல்லாம் அறிஞர்களுடைய ஆய்வின் மூலம் எடுக்கப்பட்டதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும், நம்ம தஃப்சீர்ல உள்ள விளக்கங்களும். பாத்தீங்களா, இது அல்லாம இன்னும் நிறைய தஃப்சீர் இருக்குது. அவங்க எல்லாம் நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. இது நாம தேடின வரைக்கும் உள்ளது. இன்னும் நீங்க தேடி இன்னும் என்னென்னலாம் சொல்லலாம், ஏன் இது இன்னும் வந்திருக்குங்கிறத. நூத்துக்கணக்கான தஃப்சீர் இருக்குது. நாம ஃபாலோ பண்றது தஃப்சீர் இப்னு கசீர் மட்டும் இது வரைக்கும். ஆனா மத்த தஃப்சீர் எல்லாம் சரியில்லையாண்டா நோ, எல்லாமே ஆய்வின் அடிப்படையில, அவங்க சிந்தனையின் அடிப்படையில ஆதாரபூர்வமா உள்ள செய்திகள் நிறைய இருக்கு. அப்ப மத்த எல்லாத்துலயும் நம்ம போய் தேடணும்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்களை, விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. கண்டிப்பா ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கோணத்துல அந்த இதை பார்த்திருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இது ஏன் முதல் சூறாவா வந்திருக்குது அப்படிங்கிற அந்த கோணத்துல அணுகும் போது இந்த கருத்துக்களை நம்ம எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு வேற கேள்விகள் இருக்கும் போது அது ரிலேட்டடா நம்ம தேடும் போது அதுக்குரிய ஆன்சரை நம்ம பார்ப்போம். குரானுங்கிறது ஒரு அருவி, அதுல இருந்து அப்படியே நம்ம தோண்ட நம்மளுக்கு தேவையான அது கேள்விகள் வர 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 அதுக்குரிய பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம தேடணும் போய். கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹு அக்பர். அடுத்தது துவா. சூரா ஃபாத்திஹாங்கிறது ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஏன் வந்து அல்லாஹ் வந்து அந்த துவாவை இந்த முதல்ல இதுல வச்சிருக்கான் அப்படிங்கும் போது, இது நேர்வழிக்கு பெறதுக்கான ஒரு பிரார்த்தனையா சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நான் தொழுகைய, அதாவது அல் ஃபாத்திஹாவை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பாகங்களா பிரிச்சிருக்கேன். என் அடியான் கேட்பது அவனுக்கு கிடைக்கும், அதுல பாதி எனக்கு. சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் சொல்றான், பாதி எனக்கு, பாதி என்னுடைய அடியானுக்கு. எனது அடியான் கேட்டதை
பெறுவான். ஆதமின் மக்களே, உங்கள் பெற்றோரான ஆதம் மற்றும் ஹவ்வாவை ஸ்வர்க்கத்திலிருந்து வெளியேற்றது போன்று ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விடாதிருக்கட்டும். சோ நம்மளை ஏமாத்தக்கூடாது ஷைத்தான். நம்மளுடைய பெற்றோர்களான ஆதம் ஹவ்வாவை எப்படி அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அப்படி வெளியேறாம இருக்கணும். நம்ம நேர்வழியிலிருந்து பெறலாம இருக்கணும் அப்படின்னா நம்ம துவா செய்யணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த சூறாவை திரும்ப திரும்ப நம்ம தொழுகையில ஓத மாதிரி வச்சிருக்கான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னா, அவன் தன்னுடைய கட்சியினரை எரியும் நெருப்பின் குடியிருப்பாளர்களுக்காக ஆக்குவதற்காகவே அழைக்கிறான். ஷைத்தான் சொல்லியிருக்கான் சூறால, அல்லாஹ் 38வது சூறால சொல்றான், யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் இவங்க எல்லாத்தையும் வழிகெடுப்பேன், நிச்சயமா வழிகெடுப்பேன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை தவிர. அதாவது உண்மையான கீழ்ப்படிந்த இஸ்லாமிய ஏகத்துவத்தின் உண்மையான நம்பிக்கையாளர்களை மட்டும் என்னால வழிகெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். சோ சூரா ஃபாத்திஹாவை நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதி தொழுகிறது மூலமா ஷைத்தானுடைய அந்த வழிகெடுக்கப்படுறதுல இருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கும். அதனால அல்லாஹ் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுற மாதிரி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்ததுல இருந்து எடுத்த விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, ஏன் இது முதல் சூறாவா இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்ப துவா கேட்கறதுக்கு எவ்வளவு பாருங்க. இதுக்கு ஒரு 6 பாயிண்ட். நம்ம நேர்வழி பெறதுக்காகத்தான் துவா செய்யறோம். அல்லாஹ் சொல்றான், தொழுகை எனக்கு பாதி, என்னுடைய அடியானுக்கு பாதி. முதல்ல அந்த பாதி என்னை புகழ்றான், மீதி என்ன என்கிட்ட அவன் கேட்கறான். நிச்சயமா அவன் கேட்டதை நான் கொடுப்பேன் நல்லா சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் இந்த சூரத் ஃபாத்திஹா இல்லாட்டி தொழுகையே இல்லைங்கிறத பார்த்தோம். ஆதமுடைய மக்களே அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். 7வது அத்தியாயம் 27வது வசனம். உங்களுடைய பெற்றோர்களை ஏமாத்தின மாதிரியும் இந்த ஷைத்தான் உங்களை ஏமாத்திரவேனா, அதனால நீங்க என்ன செய்யுங்க, துவா கேட்டுக்கிட்டே இருங்க, ஏன் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அதே மாதிரி அவன் எப்படிப்பட்ட சவாலை விடுறான் பாருங்க. அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவனை யாரெல்லாம் பின்பற்றி போறாங்களோ அவன் எங்க போய் குடியிருப்பாத்துக்குவான்? நல்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல கொண்டு போய் குடியிருப்பாக்க வைப்பானா, இல்ல ஒரு பெரிய பங்களாவுல ஒரு நமக்கு பிடிச்ச இடத்துல போய் வைப்பானா? நரகத்தின் நெருப்புல, அந்த எரியக்கூடிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்துக்குல அங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனா இருக்கான். அதன் பக்கம் அழைக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ரப்பு கிட்டயே அவன் என்ன செஞ்சிருக்கான்? சூளுரைத்துட்டு சவால் விட்டது மாதிரி பேசிட்டு வந்திருக்கான். ரப்பே, உன் மேல சத்தியமா நீங்க எல்லாத்தையும் நான் வழிகெடுப்பேன், யாரையும் மிச்சம் வைக்க மாட்டேன். யாரு மட்டும் அதுல இருந்து தப்பிப்பாங்க தெரியுமா? உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? உண்மையானவங்களா இருப்பாங்க, உனக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருப்பாங்க, இந்த இஸ்லாமை ஏத்துக்கிட்டு ஓரிரை கொள்கையில உண்மையான நம்பிக்கையாளர் இருப்பாங்க. அவங்கள மட்டும்தான் நான் விட்டு வைப்பேன். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளைக்கு பர்தான தொழுகையில 17, அதுக்கடுத்து முன்பின் சுன்னத்து 12 ரக்காத்து ஒரு நாளைக்கு தொழுகிறோம். அப்ப அந்த 12 அதுல ஒரு 12 தடவை, அதுக்கடுத்து முன்னாடி பின்னாடி இருக்கிறதுல நஃபில்கள் அந்த தொழுகை எல்லாம் இருக்கு. அப்புறம் தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கு. அப்புறம் காலையில துஹா தொழுகை இருக்கு. இப்ப இது ஒவ்வொன்றையும், இதெல்லாம மஸ்ஜித் தொழுகை இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தொழுகக்கூடிய எல்லாத்துலயும் எல்லாம் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கானா, இது அவ்வளவு அற்புதமான துவாவா இருக்கு. அல்லாஹ் இதை விரும்பக்கூடியவனா இருக்காங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும்னாலும் இப்போ ஒரு கோர்வையா அல்ஹம்துலில்லாஹ் அழகா நம்ம பாக்குறோம். அடுத்ததா ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இப்ப அடுத்து அல்லாஹ்வின் பெயர்கள் ஒவ்வொன்றா நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல முதன்மையா பிஸ்மில்லாவை கொண்டு இந்த சூரா ஆரம்பிக்குது. அப்ப பிஸ்மில்லா ஏன் அல்லாஹ் பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இதை ஒரு சஹாபா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பின்னால் வாகனத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் கூறினார், நபி அவர்களின் வாகனம் தடுக்கி விழுந்தது. அப்போது நான் சபிக்கப்பட்ட ஷைத்தான் என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சபிக்கப்பட்ட ஷைத்தான் என்று கூறாதே, ஏனெனில் நீ இவ்வாறு கூறினால் ஷைத்தான் பெருமைப்பட்டு என் வலிமையால் அவரை விழச் செய்தேன் என்று கூறுவான். நீ பிஸ்மில்லாஹ் என்று கூறினால் ஷைத்தான் நீயை போல சிறியவனாகி விடுவான். சோ நம்ம பிஸ்மில்லாங்கிறது ரொம்ப பரக்கத் பொருந்தியது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அந்த வலிமையை நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறோம். ஷைத்தான் நம்ம அந்த நேரத்துல சபிக்க கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல பாக்குறோம். எந்த செயலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லாவை ஓதுறது விரும்பத்தக்கதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
தனது பராமரிப்பில் இருந்த சிறுவனான உமர் பின் அபி சலமா கூறினார்கள், பிஸ்மில்லா என்று கூறு, உனது வலக்கையால் சாப்பிடு, உனக்கு அருகில் உள்ளதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லான்னு சொல்லி தொடங்குறது ரொம்ப பரக்கத்தை நிறைந்ததா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்னு ஹதீஸ் என்னன்னா, உங்கள் யாராவது தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன் அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ்வே எங்களை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயாக, மேலும் நீ எங்களுக்கு வழங்குவதையும், அதாவது வரவிருக்கும் குழந்தை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயாக என்று கோரினால், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க விதிக்கப்பட்டிருந்தால் ஷைத்தான் அந்த குழந்தைக்கு ஒருபோதும் தீங்கிழைக்க முடியாது. ஸோ அப்ப பிஸ்மில்லா நம்ம சொல்றது எவ்வளவோ ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அல்லாஹ் அந்த பிஸ்மில்லாவை சொல்லி இந்த சூறாவை ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா அது நம்மளுக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்று கொடுக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களை இந்த விஷயத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தோமா, இப்போ சாதாரணமா அவுதுபில்லா ஓதணும் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுற ஒரு இடத்துல உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் வந்தா நீங்க மாறுபாடா போகக்கூடிய நிலைமை வந்து அல்லாஹ்வுடைய நினைப்பு வரட்டும், அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா சொல்லியிருக்கான் ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு செயல சொல்லி. அது மட்டும் இல்லாம அவன் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஷைத்தான் அந்த இடத்துல நினைவு கூறாதீங்க, அவனுக்கு பெருமை வருது. அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய நேமம் சொல்லும் போகும்போது அவன் சிறுமை அடைகிறான் அப்படிங்கிற சொல்றாங்க. பாருங்க, எல்லா நேரத்திலையும் தூங்குறது, திங்கிறது, உறங்குறது, ஒரு உடலுறவின் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லியிருக்காண்டா. இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ரூபி நிறைய பெருசா போகுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கி கொஞ்சமா எடுத்திருக்கு. இந்த பிஸ்மிக்கு இன்னும் ஏராளமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அடுத்த அல்லாஹ்வின் பெயர் அல்லாஹ். அல்லாஹ் பிஸ்மில்லா, அதுல அல்லாஹ்ங்கிற அந்த பெயர், அதை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்பது அல்லாஹ்வின் மகத்தான பெயர். அல்லாஹ்வே அவனை பத்தி குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அரசன், மிக பரிசுத்தமானவன், அமைதியளிப்பவன், பாதுகாப்பளிப்பவன், பாதுகாவலன், மிகைத்தவன், அடக்கியாள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை கற்பிப்பதிலிருந்து அல்லாஹ் தூயவன். அவனே அல்லாஹ், படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன். அழகிய பெயர்கள் அவனுக்கே உரியன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனை துதிக்கின்றன. அவனை மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் அவனுக்கு நிறைய பெயர்களை சொன்னாலும் ஆனா அவனை குறிப்பிடுற முக்கியமான பெயர் அல்லாஹ். அவன் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டுட்டே இருக்கான் இந்த குர்ஆன் ஆயால. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு 17வது சூறால சொல்றான், குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. கூறுவீராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், எந்த பெயரால் நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கே அழகிய பெயர்கள் உள்ளன. சோ அல்லாஹ் அவனுடைய மகத்தான பெயரை கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடங்கியிருக்கான் இப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுல உண்மையிலேயே இந்த அல்லாஹ்ங்கிற அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த லாமுல் ஜலால், அதுக்கு தனி ரூல்ஸ், தனி சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். இத தனி வகுப்புல தஜ்வீத் படிச்சிருந்தா அதுல நமக்கு படிச்சு கொடுத்திருப்பாங்க, தெரியும். அது மட்டும் இல்ல, சுப்ஹானல்லாஹ், இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, 17 நேம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து அர் ரஹ்மான் ரஹீம் சொல்றான். ஆனா எது எப்படி இருந்தாலும் நீங்க அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, நீங்க ரஹீம் எப்படின்னாலும் அந்த அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பான். அப்ப எல்லாவற்றுக்கும் தலை சிறந்தா முதன்மையானதா இந்த அல்லாஹ்ங்கிற அவனுடைய நேம் இருக்கு. இந்த அல்லாஹ்ல எந்த ஒண்ணுமே இணைக்க முடியாது. இந்த கிராமர் படிச்சு கொடுக்குறவங்க சொல்லி கொடுப்பாங்க, அந்த உஸ்தாது சொல்லி கொடுக்கல இந்த 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 லாம்ல இத்தனை விஷயம் இருக்கா, அதான் அல்லாஹ் இதுக்காக கொடுத்துருக்கானா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இது தனி ஒரு பாடமா நடத்தலாம். அவ்வளவு
அற்புதமான ஒரு ரைட்டிங். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இக்லாஸ்ல இதை அழகா டிக்ளேர் பண்ணி காட்டுவான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அல்லாஹ்வுடைய பெயர்கள் அந்த வரிசையில அர் ரஹ்மான், அர் ரஹீம். அர் ரஹ்மான் மற்றும் அர் ரஹீம் ஆகியவை ரஹ்மா கருணை என்பதிலிருந்து பெறப்பட்ட 2 பெயர்கள். ஆனால் ரஹ்மான் என்பது அர் ரஹீம் என்பதை விட கருணை தொடர்பாக அதிக பொருள்களை கொண்டுள்ளது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறாங்க, அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதாக, அல்லாஹ் தஆலா கூறினான், நான் அர் ரஹ்மான், நான் ரஹீம் கருப்பை அதாவது குடும்ப உறவுகள் படைத்தேன். எனது பெயரிலிருந்து அதற்கு ஒரு பெயரை உருவாக்கினேன். எனவே யார் அதை பேணுகிறாரோ அவருடன் நானும் உறவை பேணுவேன். யார் அதை தொண்டிக்கிறாரோ அவருடனான உறவை நானும் துண்டிப்பேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அர் ரஹ்மான் மற்றும் அர் ரஹீம் பற்றி அவை இரண்டும் மென்மையான பெயர்கள். ஒன்று மற்றொன்றை விட மென்மையானது, அதாவது அது அதிக கருணையில் தாக்கத்தை கொண்டுள்ளது. அவன் அனைத்து படைப்புகளுக்கும் அர் ரஹ்மானாகவும் நம்பிக்கையாளர்களுக்கு அர் ரஹீமாகவும் இருக்கிறான். சோ இப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கருணையை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய பெயர்களா இருக்குது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அது அல்லாஹ் அந்த ஆர்டர்ல தான் அவனுடைய கருணையை உணர்த்தும் விதமா நம்மளுக்கு சூரா ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற அவனுடைய கருணையை கொண்டு இந்த சூறாவை நம்மளுக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நம்ம என்ன பார்த்ததுலயே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரஹ்மான் ரஹீம் வரைக்கும் தான் வந்து அவுது பிஸ்மிக்கு அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்க வரல, பிஸ்மிலேயே தான் இருக்குமோ? பிஸ்மிலே தான் இருக்கோம்னா அடுத்ததுக்கு வரல. அப்போ இன்னும் சூறாவுக்கே வரல. இது வரைக்கும் எவ்வளவு ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கம்டா. இது ரொம்ப கம்மி. தப்சீர் எடுத்து நீங்க போய் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம இப்படிலாம் இதுல யோசிக்க முடியுமாங்கிற அளவுக்கு நமக்கு விளக்கங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். இப்ப பாருங்க, இந்த ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரத்த சொந்தங்களை படைச்சிட்டு அந்த ரத்த சொந்தமாகப்பட்டது என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய அரிச பிடிச்சுக்கிட்டு போகவே மாட்டேன் தொங்குதான். இல்ல நான் நீ எனக்கு என்ன சொல்றயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கல. அப்பதான் அல்லாஹ் தஆலா இதை சொல்வான், யாரெல்லாம் உன்னைய சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அவங்கள நானும் சேர்த்துக்குவேன், யாரெல்லாம் உன்னை துண்டிச்சாங்களோ அவங்கள நானும் துண்டிச்சிடுவேன். அப்புறம்தான் அந்த ரத்த உறவுங்கிறது அது அமைதி அடைஞ்சான். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தன்மையான ஹதீஸ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவு முறைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். அதுல இருந்து அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மான் சொல்லுத்தான் அந்த கருணை. அது மட்டும் இல்லாம பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ரஹ்மானா இருக்கேன். யாருக்கு ரஹ்மானா இருக்கேன்? இந்த உலகத்துல அவனை வணங்குறவங்க வணங்காதவங்க உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் ரஹ்மான். பாருங்களேன், நமக்கு யாராச்சும் பிடிச்சவங்களுக்கு அவங்களோட கூடுதலா கொடுப்போம், இரக்கமா இருப்போம், பிடிக்கல திரும்பி கூட பார்க்க மாட்டோம், போற வழியிலயும் போக மாட்டோம். அவன் நடக்கிற வழியில எனக்கு நடக்கிறது ஹராம்னு சொல்றவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இல்லை. தன்னை வணங்குறவனுக்கு வணங்காதவங்களுக்கு நிராகரிக்கிறவங்களுக்கு ஏசுறவங்களுக்கு பேசுறதுக்கு எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவன் தான் ரஹ்மான். இது 88வது வருஷம் நான் மதரசால போய் உதையில எங்க உஸ்தாத் எங்களுக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்மிக்கு சொன்ன விளக்கம். சுப்ஹானல்லாஹ். இத்தனை வருஷங்கள் ஆகி இப்போ எனக்கு முன்னாடி எங்க உஸ்தாத் பாடம் சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த ரஹ்மான் அந்த ரஹீம் கூடிய விளக்கம். சுப்ஹானல்லாஹ். ஆனா இந்த ரஹீம்ங்கிற ஒரு பண்பு இருக்கு பாத்தீங்களா, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில தன்னை நம்புனவங்களுக்கு மட்டுமே கிருபை செய்யக்கூடியது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரஹ்மான் அந்த ரஹீம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான் அவனுடைய கிருபைய. அல்லாஹு அக்பர். அதனாலதான் சொல்லி காட்டுறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அது மென்மையான பெயர்கள், அது கருணையை உருவாக்கிய அதை தனக்குள்ள கொண்டது அப்படின்ட்டு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, படைப்புகளுக்கெல்லாம் அனைத்து படைப்புகளுக்கும் ரஹ்மான். கடைசி பாயிண்ட் பாருங்க, நம்பிக்கையாளருக்கு மட்டும் ரஹீம். நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரா. அல்லாஹ்வுடைய கிருபையில அழகான முறையில ஒரு கோர்வையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த தெரிஞ்ச விஷயங்களையே ஒரு கோர்வையா ஒரு அழகா ஒரு ஆர்டரா கொண்டு நமக்கு சொல்லும் போது அதுலயும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பொருத்தமான
ஒவ்வொரு ஹதீஸ்களையும் அறிவிப்புகளையும் சொல்லி சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். என் பிள்ளைக்கு மென்மேலும் இந்த குர்ஆனுடைய விளக்கத்துக்குரிய அல்லாஹ் இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு துஆவை செஞ்சாங்களோ அது போல என் பிள்ளைக்கு யா அல்லாஹ் நீ இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்து அதனுடைய தொடர்பையும் கொடுத்து யா அல்லாஹ் அதன் மூலம் பலரும் யா அல்லாஹ் அவங்க பயனடைகிறதோட மட்டும் இல்லாம எல்லா மக்களும் பயனடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தர்ல யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் வந்து இப்படி ஓதாதீங்க. இப்படி ஓதுறது இல்ல. இந்த சூரா நம்ம ரப்புக்கு முன்னாடி நின்று பேசுறோம், அந்த ரப்பு அதுக்கு பதில் சொல்றான். அப்போ அதனுடைய அழகா இத 12 பாயிண்டா உஸ்தாத் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ ஹங்கார் அஹ்மது நலிமி அவங்க எங்களுக்கு வந்து பாடம் எடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதையே இந்த குர்ஆனை எப்படியெல்லாம் குர்ஆனை அணுகுமுறை அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த நம்ம செய்யக்கூடிய அதுல ஒரு பாயிண்ட் தான் ததப்புர். இந்த குர்ஆனை ஆய்வு செய்யறது, சிந்திக்கிறது. இன்னும் இதுல 11 பிரிவுகள் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அவசரமா போகக்கூடாது. இதனாலதான் அந்த தஜ்வீதை படிச்சு கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்குரிய உச்சரிப்பு, ஒவ்வொரு எழுத்தும் நம்ம இது வரைக்கும் அரபு எழுத்துக்கள் 28, ஒரு சிலர் 29ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொன்றும் 4 தன்மைகளை கொண்டிருக்கு. எத்தனையோ பேருக்கு தெரியவே செய்யாது. உண்மையிலே நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் நிறைய பேர் படிக்கிறீங்க, படிச்சிருப்பீங்க. படிக்காம இருக்கிறவங்க அவசரமா நம்ம மத்த உலக விஷயத்துக்கெல்லாம் சேலா ராமதானுக்கா இல்லல்லா நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேனே அப்படின்னு நான் சொல்ல போறோம். இல்ல அது எங்கன்னு சொல்லுங்க, இன்னும் 2 வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவசரப்படுவோம் மத்த உலக விஷயங்களுக்கெல்லாம். ஆனா இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கத்துக்கிறதுக்கு அது மாதிரி அவசரப்படணும், அது மாதிரி முயற்சி செய்யணும். நிறைய ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஃப்ரீ கிளாஸ் இருக்கு. இல்ல நம்ம எதுக்கோ எவ்வளவோ செலவழிக்கிறோம். இதுக்காக நம்ம செலவழிக்கிற ஒவ்வொன்றும் நம்மளுடைய பதிவேட்டுல அழகான கணக்குல எழுதப்படும். அதனால நமக்கு பக்கத்துல இருக்க ஆலிம்கள்கிட்ட உலமாக்கள் கிட்ட படிச்சு கொடுக்குற கரெக்டா நேர்மையா அழகா படிச்சு கொடுக்குறவங்கள்ட்ட இந்த தஜ்வீத் இதனுடைய ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கணும். ஏன்னா இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அதுக்குரிய ரூல்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எப்படி உச்சரிக்கணும், அதுக்குரிய ரூல்ஸ் என்ன, அதுக்குரிய இலாங்கட் என்ன, அதுக்குரிய ஷிஃபத் தன்மைகள் என்ன, இப்படி பல விஷயம் இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதுனோம்டா அவசரப்பட்டு அலறி அடிச்சு போக மாட்டோம். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் பாக்கி உள்ளதை நாளைக்கு பார்த்து முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம இது ததபுர் கிளாஸ் அப்படிங்கறதுனால சிந்திக்கிறது தூண்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்ப நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அத பத்தின விஷயங்களை இப்ப கத்துக்கிட்டோம். ஏன் அல்லாஹ் வந்து பிஸ்மில்லா சொல்றான், ஏன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லியிருக்கான், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோம்ல. இப்ப இத நம்ம தொழுகையில ஓதும் போது இந்த பேர்களை இதோடைய தன்மைகளை நம்ம சிந்திச்சு ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.